ஹாய் ஆல், வெல்கம் டு வேதா பார்த்திபன் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு க்ரீமியான வெஜ் சாண்ட்விச் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக மயோனிஸ் ஃபஸ்ட்டு நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம். எக்கை வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கணும். அதை இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் ஒயிட்டை மட்டும் உதிர்த்து போட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா 4 பல்லு பூண்டு, அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் சர்க்கரை, மிளகு கொஞ்சமாக. எதுக்குன்னா அந்த எக்கோட ஃப்ளேவர்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக. வினிகர் இல்லைனா லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூன். நான் வந்துட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இதை வந்துட்டு ரீஃபைண்ட் ஆயில், ஸ்மெல்லே இல்லாத ஆயிலை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பல்ஸ் மோடில் வந்துட்டு அரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு க்ரீமியான சூப்பர் மயோனிஸ் வீட்டிலே உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வெஜ் சாண்ட்விச்சுக்கு வந்துட்டு நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி ஆனால் நான் வந்து என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஆனியன், அதுக்கப்புறம் கியூக்கும்பர், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கேரட். ஸோ இது எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு சாண்ட்விச்சில் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறோம், இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு. அதுக்கப்புறமா பெப்பர் சேர்த்துக்கிறோம். அந்த காரம் லைட்டாக குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும், நம்மளுக்கும் நல்லதுன்றதுனால. இதோடு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மயோனிஸ் ஃப்ரெஷ்ஷாக, ஸோ அதை வச்சு நல்லா இது எல்லாத்தையும் கோட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் க்ரீமியாக. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ப்ரெட்டில் வந்து நல்லா பட்டரை எடுத்து தடவிட்டு ஒரு சைடு ஆஃப் த ப்ரெட்டில் வந்து நம்ம நல்லா டொமேட்டோ சாஸ் வந்து போட்டுக்கிறோம். 2 சைடும் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி சொதன்னு ஆகிடும். அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒன் சைட் மட்டும் நம்ம டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெஜிடபிள்ஸ் மயோனிஸ் எல்லாம், அந்த மிக்ஸியும் எடுத்து நல்லா வந்துட்டு இது பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறோம். அதுதான் நம்மளோட ஸ்ப்ரெட்டே. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சீஸ் இதோட ஆட் பண்ணிக்கிறோம், சீஸ் ஸ்லைஸை. அதுக்கப்புறம் ஒரிகேனோ வந்துட்டு லேசாக இதில் தூவி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இதை வந்து ஒரு பேன் இல்லை சாண்ட்விச் மேக்கர் எதுலனாலும் நீங்கள் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி சாண்ட்விச் மேக்கர் இல்லாததுனால என்கிட்ட பேனில் நான் பண்ணுறேன். ஸோ பேனில் வந்து நல்லா பட்டரை எடுத்து தேய்ச்சிட்டு அந்த சாண்ட்விச்சை வந்துட்டு நல்லா 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு போட்டு எடுத்துக்கணும். இது வந்து ரொம்ப மினிமலான ஃப்ளேமில் வச்சு பண்ணணும். அப்போ தான் செம்ம டேஸ்டியாக இருக்கும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ க்ரீமியான சாண்ட்விச் அந்த சீஸு மயோனஸு இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது குழந்தைங்களும் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. மயோனஸ் வந்து அவ்வளோ ஹெல்தி கிடையாது, பட் அக்கேஷ்னலி நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இது நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மாதிரி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஆல்.